10/5/2025 நாளை சனி பிரதோஷம். சிவனை இப்படி வழிபட்டால் அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு மாதமும் வரும் திரையோதிசி திதியில் பிரதோஷ விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்று சிவபெருமானை வழிபட்டால் கஷ்டங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும். அன்றைய நாளில் செய்யப்படும் பூஜைகள் கடன் தொல்லைகள், வியாபார நஷ்டம் போன்றவற்றை நீக்கி நல்ல செய்திகளை கொண்டு வரும் என்பது நிச்சயம். இந்த விரதத்தை எப்படி மேற்கொள்வது என்பதனை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். ஒவ்வொரு மாதமும் வரும் பிரதோஷ விரதம் சிவபெருமானுக்கு உகந்தது. இது சுக்லபட்சம் மற்றும் கிருஷ்ணபட்சம் இரண்டிலும் 13வது நாளில் வருகிறது. இதை திரையோதிசி விரதம் என்றும் சொல்வார்கள். 2025 மே 10ஆம் தேதி இந்த வருடம் பிரதோஷ விரதம் வருகிறது. இது சித்திரை மாதத்தில் வரும் சனி பிரதோஷமாகும். இந்த நாளில் சிவனை வழிபட்டால் எல்லா கஷ்டங்களும் நீங்கும், வீட்டில் சந்தோஷம் பெருகும் என்பது நம்பிக்கை. மனதிலுள்ள பயம் கவலைகள் போகும். ஜாதகத்தில் சந்திரனின் நிலை வலுப்பெறும். ஒவ்வொரு மாதமும் 2 முறை பிரதோஷ விரதம் வரும். இந்த நாளில் சிவபெருமானையும் அவர் குடும்பத்தையும் வழிபடுவது மிகவும் சிறந்தது. இதனால் எல்லா பிரச்சனைகளும் தீரும், வீட்டில் மகிழ்ச்சி செல்வம் பெருகும். பிரதோஷ விரதத்திற்கு திரையோதிசி திதி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வரும் நேரம்தான் முக்கியம். அன்றைய தினம் அஸ்த நட்சத்திரம் வஜ்ர யோகம் வருகிறது. கூடவே பாலவ கௌளவ கரணமும் இருக்கிறது. இந்த நேரத்தில் பூஜை செய்தால் மன அழுத்தம் குறையும், கடன் தொல்லை தீரும், வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். சனி பிரதோஷ பூஜை செய்வது எப்படி? காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளித்து சுத்தமான உடை அணிந்து சிவலிங்கம் அல்லது சிவன் சிலையை பூஜை இடத்தில் வைத்து முதலில் சுத்தமான தண்ணீரை எடுத்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பால், தேன், நெய் அபிஷேகம் செய்யலாம். பிறகு சிவனுக்கு வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்தும் பூமாலை, பூக்கள், ஊமத்தம் பூ, சந்தனம் முதலியவற்றை கொண்டும் வணங்கி சுத்தமான நெய்யில் விளக்கி ஏற்றி பூஜை செய்யும் போது மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்ல வேண்டும். சிவசாலிசா படிப்பதும் நல்லது. இப்படி செய்வதால் சிவபெருமானின் ஆசீர்வாதம் கிடைத்து கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கையில் ஏற்றம் உண்டாகும் என்பது நிச்சயம். பிரதோஷ விரதம் திரையோதிசி திதியில் வரும் அன்று சிவனுக்கு பூஜை செய்தால் நல்லது நடக்கும். பயம் மற்றும் கவலை, கடன் தொல்லை தீர்ந்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழலாம். இந்த முறையில் சனி பிரதோஷம் அன்று சிவபெருமானை பூஜித்து அவர் அருள் பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.